வணக்கம். எப்படி இருக்கீங்க? குட். நல்லா இருக்கேன். ஃபைன். இப்போ நம்மளுடைய இந்திய பிரதமர் வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டில் யாரும் மக்கள் இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காரு. இது மக்களுக்குள்ள ஒரு சில குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இதுக்கு நீங்கள் ஒரு தெளிவான பதில் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இல்லை, அவருக்கு கோல்டை மட்டும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லலை. பல்வேறு விஷயங்களை முன்னிலைப்படுத்தியிருக்காரு. இது எதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பொருளாதாரத்தில் ஒரு தேக்க நிலை வருது. அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த போர் பதட்ட நிலை இருக்கிறதுனால நமக்கு கிடைக்க வேண்டிய கச்சா எண்ணெய் அது சரியாக கிடைக்கல. அது இன்னும் டிமாண்ட் ஆகுது. இன்னும் வரக்கூடிய காலங்களில் இன்னும் ப்ரைஸ் ஏறும் அப்படின்றதுனாலையும் இதனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம முக்கியமாக சொல்லப்போனால் அந்நிய செலாவணி நம்மக்கிட்ட இருக்கிற யூஎஸ் டாலர் முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் பப்ளிக்கு பொறுத்த வரைக்கும். எப்படின்னா, நம்ம ஆயில் ஆகட்டும் இல்லை கோல்டு ஆகட்டும் எதுவுமே நம்மக்கிட்ட உற்பத்தி கிடையாது. அதனால் நாம் என்ன பண்ணுறோம், வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணுறோம். அதில் முக்கிய பங்கு முதல் பங்கு வகிக்கிறதுன்றது ஆயில். அந்த ஆயில் ப்ரைஸை ஆயிலை பொறுத்த வரைக்கும் இம்போர்ட் பண்ணோன்னா நம்ம அதுக்கு நிகராக டாலர் கொடுத்து தான் வாங்கணும். அதே மாதிரி கோல்டும் நம்மள்ட்ட ஒரு டன்னு கூட உற்பத்தி கிடையாது. ஆனால் வருஷம் ஒன்றுக்கு குறைந்தபட்சம் 700 டன்லேருந்து 800 டன் நம்ம அதிகமாக இம்போர்ட் பண்ணுறோம் வெளிநாடுகள்லேருந்து. அதுவும் நம்மள்ட்ட உற்பத்தி கிடையாது. இதுக்கு எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கிற கைவசம் இருக்கிற டாலரை தான் கொடுத்து தங்கத்தையோ ஆயிலையோ வாங்குகிறோம். அப்போ டாலர் பற்றாக்குறை, அந்நிய செலாவணி இருக்கு இல்லையா, இது கையிருப்பு பற்றாக்குறையாக வாய்ப்பு இருக்குது. இதனால் தங்கத்தை நீங்கள் ஜாஸ்தி வாங்காதீங்க. ஏன்னா நமக்கு ஆயில் வாங்குறதுக்கு நிறைய தேவைப்படும். ஆயிலுக்கு தான் நிறைய இப்போ டிமாண்ட் இருக்குது. ஆயிலுக்கு தான் ரேட்டும் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது அப்படின்றனால இவர் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லை, ஒரு மக்களுக்கே ஒரு அச்சுறுத்தும் வகையாக ஒரு லாக்டவுனே திரும்ப வந்துருமா அப்படின்னு மக்களே கேட்குற அளவுக்கு இதில் விஷயங்கள் இருக்குது. என்ன சொல்லியிருக்காருன்னா, யாரெல்லாம் வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போகிறீங்களோ ஒரு வருஷத்துக்கு தள்ளி வைங்க. அப்புறம் வெளிநாடுகளில் போய் டெஸ்டினேஷன் வெட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறவங்க அதையும் ஒரு வருஷத்துக்கு தள்ளி வைங்க, இப்போதைக்கு பண்ணாதீங்க. ரெகுலர் ஆஃபீஸ் கோயர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த ஆஃபீஸ்க்கெல்லாம் ஐடி செக்டருக்கெலாம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் மேக்ஸிமம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அதை கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய எம்ப்ளாயீஸ்லாம் வீட்டிலேருந்தே பண்ண சொல்லுங்கள். ஏன்னா போக வரத்துக்கு எரிபொருள் தேவை, பெட்ரோல் டீசல் தேவை இருக்குது. அதனால் அதெல்லாம் டிமாண்ட் இருக்குது. அதை குறைக்கிறதுக்காக, அந்த தேவைகளை குறைக்கணுன்றதுக்காக அந்த மாதிரி பண்ணுங்கள். வீடுகளில் கூட சமையல் எரிவாயை கூட பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இப்படின்னு பல்வேறு விதமான கோரிக்கைகள் வச்சுருக்காரு. அதில் கோல்டும் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு கோல்டை வாங்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் முக்கியமான விஷயம், எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணுற விஷயன்றது கோல்டு. மற்ற பொருள்லாம் ஒரே ஒரு விஷயம் பார்க்கணும். மற்ற பொருள்னால் நம்ம பண்ணுறது செலவு. ஆனால் கோல்டு ஒன்று மட்டும்தான் சேமிப்பு. நாளைக்கு என்றைக்கு இருந்தாலும் அதில் சேமிப்பு வச்சோம்னா அது டபுள் ட்ரிபிள் 4 மடங்கு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மற்றதெல்லாம் செலவு. இன்றைக்கி ஒரு வாட்டி ட்ராவல் பண்ணுறோம், ஒரு கல்யாணத்துக்காக செலவு பண்ணுறோம், ஆஃபீஸ் போயிட்டு வரோம், எரிபொருள் போடுறோம், இது எல்லாமே செலவு. அந்த மாதிரி தான் பார்க்கணும். ஆனால் எல்லாருடைய மனசுலேயும் கோல்டுன்னு ஒரு ஐயோ முதல்ல சொல்லிட்டாரு என்ன இதுன்ட்டு ஒரு அச்சம் வந்திருக்கு. இதனால தான் இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் சொல்கிறது பார்த்தா, இப்போது தங்கத்தின் வாயிலாக இந்திய பிரதமர் இந்தியாவோட பொருளாதாரம் ரொம்ப பின்னோக்கி இருக்குது அப்படின்ற மறைமுகமாக தங்கத்தின் மூலமாக மக்களுக்கு உணர்த்த நினைக்கிறார் சொல்ல வரீங்க. எஸ், கரெக்ட். இது எப்பயுமே இருக்கிற விஷயந்தான். ஏற்கனவே கூட பார்த்திங்கன்னா, இதுக்கு முந்தின அரசாங்கம் இருக்கிறப்போ அவங்களும் இதே மாதிரி தான் சொன்னாங்க, தங்கத்தை வாங்கவே வாங்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போயே மக்கள்கிட்ட பெரும் 2015 அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, அப்போ சிதம்பரம் இருந்தார். அவர் இருக்கிற பீரியடில் தான் அதை சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் வாங்காதீங்க, தங்கத்தையே வாங்காதீங்க. ஏன் வாங்க வேணாம்னா அது நம்மளுடைய அந்நிய செலாவணி கையிருப்பு குறைக்குது, அதனால் நீங்கள் கோல்டு வாங்குறதை நிப்பாட்டுங்க அப்படிங்க. பட் மக்களுக்கு அப்போ எதிர்ப்பு தான். என்ன இவர் பாட்டு சொல்கிறாரு அப்படின்னு ஒரு கால் அவர் சொன்னதை அன்னைக்கு சில பேர் கேட்டிருந்தாங்கன்னா இன்றைக்கி ஃபீல் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? அன்றைக்கி கிராம் 1300 1500 அதிகபட்சம். அவர் சொன்னதை சொல்லி வாங்காமல் இருந்தாங்கன்னா, வாங்காமல் இருந்தவங்க இன்றைக்கி இருக்கிற ரேட்டுக்கு பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க? 10 மடங்கு உயர்ந்துருச்சு. இதெல்லாம் யாருக்கு இவங்க சொல்லணும் அப்படின்னா, பெரும் முதலைகள் இருக்காங்கல்ல, இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட சொல்லணும். அதுக்கு உண்டான வழி வகுக்கணும். அதை விட்டுட்டு நார்மலாக தங்கம் வாங்காதீங்க அப்படின்னா, சாதாரண மக்கள் அவங்களுக்கு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு 2 கிராம் 4 கிராம் வாங்குகிற இடத்துல அதில் வாங்காதீங்கன்னா அவங்க என்னமோ ஏதோன்னு பயந்துடுறாங்க.
சட்டம்ன்றது எல்லாருக்கும் அனைவருக்கும் சமம் தானே. பட் அதை வந்து இவங்க போடுறப்பயே இத்தனை கிராம் மேலே வாங்கக்கூடாது அப்படி சொல்லலாம், இல்லை இந்த மாதிரி சொல்லலாம். அதுதான் ஒரு விஷயம். இதனால நீங்க சொல்ற மாதிரி ஒரு பெரிய முதலைகள் வந்து தங்கத்தை பதுக்குற மாதிரி, இப்போ அவங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு அவங்க கிட்ட நிறைய ஃப்ளோட்டிங் மணி இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா அவங்க வந்து தங்கத்தை பதுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா கூட இது அமையலாம் இல்லையா? அமையலாம். அதுக்கு தான் சொல்ல வரேன். நான் சொல்ல வர்றது என்னென்னா, நீங்கள் சொல்கிற விஷயங்களுமே வந்து சாமானிய மக்கள், ஒரு பெண்மகள் திருமணம் ஆனவங்க பார்த்திங்கன்னா 500 கிராம் வச்சுருக்கலாம். கல்யாணம் ஆகாத பெண்ணாக இருந்தால் 250 கிராம், ஒரு வீட்டில் ஆண் மகன் இருந்தால் 100 கிராம், இந்த அளவுக்கு வச்சுக்கலாம். எத்தனையோ வீடுகளில் அந்த நீங்கள் சொல்கிற கல்யாணமான பெண் 500 கிராம் வச்சுக்கலான்னு சொல்கிறாங்கல்ல, அந்த 500 கிராம்லாம் இல்லாமல் வெறும் 10 கிராம் 20 கிராம் வச்சுருக்க குடும்பங்கள் எவ்வளவோ இருக்குது. இந்த மாதிரி இந்த சட்டத்தை போட்டோன்னே அவங்களே பயந்துடுறாங்க. தங்கத்தை வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, என்னவோ ஏதோன்னு. சரி, நான் இன்னும் ஒரு விஷயம் கேட்குறேன். 1 வருட காலத்துக்கு தங்கம் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. இந்த 1 வருட காலத்துக்கு உங்கள் பேச்சை கேட்டு தங்கம் வாங்காமல் ஒருத்தர் இருக்கார். திடீர்னு அடுத்த வருஷம் வர்றப்போ இன்றைக்கி 15,000 விற்கிற தங்குறோம் 25,000 வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? யாருக்கு லாஸ்? கஸ்டமர், அதாவது எண்ட் யூசர், பப்ளிக்கு. அதனால் வந்து அப்படி சொல்லக்கூடாது அப்படின்றது என்னுடைய தரப்பு ஒரு நியாயம். மக்களும் பேனிக் ஆகிடுறாங்க. அவங்க அந்த காசையும் வச்சு என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் வேறு ஏதாவது செலவு பண்ணிவிடுவாங்க. ஒரு கம்ப்யூட்டர் வாங்கணும், மொபைல் ஃபோன் வாங்கணும், 2 வீலர் வாங்கணும், 4 வீலர் வாங்கணும்னு போய் காசு போயிடுச்சுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள் எல்லாம் போயிடும்ல. இந்த அறிவிப்புக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து எப்படி, இப்போ நீங்க வந்து நகை கடை வியாபாரி வேற, ஆமாம், இப்போ வாடிக்கையாளர் மத்தியில் இப்போ எப்படி இருக்கு, வராங்களா? இல்லை, அதில் ஒரு முக்கியமான விஷயம், 2 விஷயத்தை நான் இங்கே சொல்ல வரேன். ஒன்று, இந்த மாதிரி வந்த உடனே பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்டே ஒரு சர்வே எடுத்தாங்க. சர்வே எடுக்கிறப்போ அவங்க எல்லாருமே சொன்னாங்க, அந்த மாதிரி இவர் இன்னும் சொல்லிட்டு போகிற 10 பேரில் எடுத்தாங்கன்னா ஒரு 8 பேர் எதிர்த்து தான் சொன்னாங்க. இவங்க பாட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க, எங்களுடைய அவசரம் எங்களுக்கு தானே தெரியும், நாங்கள் வைக்கிற பைசாவை செலவு பண்ணாமல் நாங்கள் எவ்வளோ நாள் தான் பாதுகாத்து வச்சுட்டு இருக்க முடியும், அப்படியே பேங்க்கில் போட்டு வச்சா கூட ஒரு 6% தான் வட்டி வருது, இதை ஒரு வருஷத்துலேயே கிட்டத்தட்ட 20% 30% விலை உயர்ந்து போச்சுன்னு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இல்லத்தரசிகள்லாம் ரொம்ப கடும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. 1-2 பேர், 10ல் 8 பேர் அந்த மாதிரி எதிர்ப்பு தெரிவித்தாங்க. 2 பேர் மட்டும்தான் இல்லை சொல்லியிருக்காரு, ஒரு விஷயம் இல்லாமலாம் சொல்லியிருப்பார் அப்படின்ற மாதிரி. மக்கள் இன்னொரு விஷயத்தை தாண்டி இது என்னமோ அடுத்த விஷயத்தில் லாக்டவுன் வருமோ அப்படின்னு ஒரு பயம் அவங்களுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளோ ஒரு விஷயம் போடுறாங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் போடுறாங்க, வெளிநாடுகள் போகாதன்றாங்க, இப்படி பண்ணுறாங்க, இதனால் லாக்டவுன் எதுவும் வருமா அப்படின்னு ஒரு அச்சம். லாக்டவுன் வரப்போகிறது இல்லை, அது வேறு விஷயம், இருந்தாலும் ஒரு அச்சம் அது மாதிரி மக்கள். ஆனால் அதே டைமில் விலை இன்னும் கூட ஏறும் அப்படின்ற மாதிரி ஒரு அச்சம் இருக்குது மக்கள்கிட்ட. எப்பயுமே ஒரு சின்ன குழந்தைங்கள்ட்ட போயிட்டு நீ இதை தொடக்கூடாது அப்படின்னா அந்த குழந்தை என்ன பண்ணும், முதல்ல தொட்டு பார்க்கும். நீ இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால், இந்த படியிலேருந்து கீழே குதிக்கக்கூடாதுன்னா அது குதித்து பார்க்கும். அது மாதிரி தான் இப்போ தங்கத்தை நீங்கள் வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்னியும் மக்களுக்கே வந்து என்னென்னா, இல்லை அப்போ ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது, நம்மகிட்ட இருக்க பணத்தை கொண்டு தங்கத்தை வாங்கிடலாம் அப்படின்னு மக்கள் வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேருக்கு வந்து இப்போ ஸ்டாக், மிடில் கிளாஸ் பீப்புளாக வச்சுங்கனாக்க நடுத்தர மக்கள்கிட்ட வந்து இன்னொரு பயம் என்ன எழுதுன்னா, அவங்ககிட்ட இருக்க கையிருப்பு இருக்கிற தங்கங்களுடைய மதிப்பு குறைஞ்சிருமோ அப்படின்ற ஒரு பயமும். இல்லை, மதிப்பு குறைஞ்சிரும்னா விலை குறையுமோ? விலை குறையிறதுக்கு வந்து நம்மக்கிட்ட எதுவுமே கிடையாது, நம்ம அரசாங்கத்துக்கிட்டேயும் கிடையாது. இது வந்து சர்வதேச அளவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம். அதை வச்சு தான் ரேட்டு குறையும் கூடும். அது மேபி குறைஞ்சாலும் குறைஞ்சி தான், எல்லாத்துக்கும் உண்டானது தானே. உலகத்துக்கே ஒரு நியதி, தனக்கு மட்டும் ஒரு நியதி கிடையாது. இவங்க இந்த இதை பார்த்து பயப்படுறதுக்கு முன்னாடி உலகத்தில் பெரும் முதலைகள்லேருந்து பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் வந்து எல்லாமே டன் கணக்கில் இதில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் அவ்வளோ சீக்கிரத்தில் தங்கத்தினுடைய விலையை கீழே இறக்கிறதுக்கு விட மாட்டாங்க. ஒரு பக்கம் இன்வெஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு 6% இருந்த இறக்குமதி வரியை வந்து 15% உயர்த்திருக்காங்க. ஸோ இது நகை வியாபாரிகள் மத்தியில் எப்படி இருக்கு? இந்த பக்கம் ஒரு நெருக்கடி, வாங்க வேணாம்னு சொல்றாங்க, இந்த பக்கம் இம்போர்ட் டியூட்டியை வந்து உயர்த்திருக்காங்க. இது நகை வியாபாரிகள் மத்தியில் என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது? சரியான கேள்வி. நீங்கள் இந்த கேள்வி கேட்கலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஓரளவுக்கு ஒரு பக்கம் இடி, மத்தளத்துக்கு 2 பக்கம் இடின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தான் இது. மத்தளம் ஐடி மாதிரி தான். எங்களை பொறுத்த வரைக்கும் வியாபாரியாக பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பர்சன்டேஜ் வெறும் 6% இருந்த இம்போர்ட் டியூட்டியை 15%, 9% உயர்த்தியிருக்காங்க. இது வந்து பல வருடங்களாக போராடி இப்போ தான் அதை கொண்டு வந்தோம். நாங்கள் வந்து அதுக்கு ரெப்ரசன்டேஷன்லாம் கொடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஃபினான்ஸ் மினிஸ்டர்லாம் பார்த்து இந்த மாதிரி இதை குறைக்கணும் அப்படின்லாம் கேட்டுக்கிட்டோம். அதன் கடந்த வருடம் அதை குறைச்சாங்க. குறைச்சதுக்கப்புறம் பரவாயில்ல. ஆனால் இந்த மாதிரி நகையை வாங்க வேணாம், நகையை இம்போர்ட் பண்ண வேணாம், இம்போர்ட்டை குறைக்கணுன்றதுக்காகவே
ரொம்ப முத்தாய்ப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இறக்குமதி வரியை அதிகப்படுத்தினா அட்லீஸ்ட் அந்த இறக்குமதி செய்கிற தங்கம் குறையுமேன்றதுனால அதை பண்ணியிருக்காங்க. ஆனால் அது பண்ணுறது வந்து அதனால் வந்து பாதிப்பு வந்து மக்களுக்கு பெரிய பாதிப்பு. எப்படின்னா ஆல் ஆஃப் சடன் பார்த்திங்கன்னா அந்த ரேட்டு ஒரு சவரன் ஒன்றுக்கு 8,000 10,000 விலை உயர்ந்துருச்சு. இது யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம்னு பார்த்திங்கன்னா வியாபாரிக்கு எப்பயுமே நஷ்டம் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து வாங்கி விற்றுடுறாங்க. இந்த வரிச்சுமை யார்கிட்ட போகுதுன்னா எண்ட் யூசர், அதாவது மக்கள்கிட்ட போய் அவங்களுக்கு தான் இப்போ ஒரு 10,000 ரூபா ஒரு சவரனுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை. இவங்க 15% இன்னும் 20% ஆக்கினா கூட எந்த வியாபாரியுமே கையை விட்டு கொடுக்க போகிறதில்ல. அதை அப்படியே இங்கே வாங்கிட்டு இறக்குமதி வரியை பே பண்ணிவிட்டு இவங்கள்ட்ட வாங்கிக்க போகிறாங்க அந்த ரேட்டில். அதனால் அது ஒரு பெரிய விஷயம். பட் வியாபாரிகளுக்கு என்ன அருந்தத்தக்கக்கூடிய விஷயம்னா இம்போர்ட் டியூட்டின்றது 15% வைங்கிறேன். நார்மலாக இருக்கிறப்போ 1.5 கோடி ரூபா ஒரு கிலோ கோல்டு. இம்போர்ட் டியூட்டி 15%னா அந்த கோல்டுடைய விலை 1.5லேருந்து டைரெக்டாக 22 லட்சம் கூடி போய் ஒரு கோடியே 72 லட்ச ரூபா அவங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அவ்வளோ அமௌண்ட் வந்து 1.5 கோடி ரூபா கொடுத்து ஒரு முதலீடு பண்ணுறது எப்படி இருக்குது, 1.25 லட்சம் கொடுத்து முதலீடு பண்ணுறது, முதலீடு அவங்களுடைய கேபிட்டல் வந்து இன்னும் உயர்ற மாதிரி ஆகிடுது. அதுவே ஒரு கிலோவுக்கு அப்படின்னா 10 கிலோ ஒருத்தர் பண்ணுறாருன்னா கிட்டத்தட்ட 2 கோடி ரூபா ஆகிடுச்சு இல்லையா. அது மாதிரி இதெல்லாமே ஒரு சிரமமான ஒரு சூழ்நிலை அப்படின்னு தான் பார்க்குறேன். ரொம்ப பொறுமையாகவும் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப விளக்கமாக பதிலளிச்சிங்க. இதுக்கான தெளிவு இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் ஒரு தெளிவான ஒரு ஃபிகர் கிடைக்கும். இல்லை நீங்கள் இன்னொரு விஷயத்தை நீங்கள் இதிலேருந்து தப்பிக்கிறது எப்படி, இப்பயே அதை தெளிவு எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்பீங்கன்னு நினச்சேன். இருந்தாலும் நான் என்னுடைய கருத்தை சொல்கிறேன். இதிலிருந்து கவர்மெண்ட்டும் தப்பிக்கணும், மக்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படின்னா பல வகைகளை நம்ம யோசித்து ஒரு உங்கள் கோல்டு குருவாய் நான் வந்து ஒரு இதை எடுத்திருக்கேன். எப்படின்னா அரசாங்கம் தன்கிட்ட இருக்கிற அந்நிய செலாவணியை கையிருப்பு வச்சுக்கணும், கோல்டுக்கு ஃபர்தராக கொடுத்து இம்போர்ட் பண்ணக்கூடாது. அதான முக்கியமான விஷயம். இந்த பக்கம் மக்களும் வந்து இந்த இம்போர்ட் டியூட்டியை உயர்த்ததுனால 10,000 ரூபா ஒரு சவரனுக்கு எக்ஸ்ட்ரா வந்துடுது. அதையும் போடாமல் அதே ரேட்டில் வச்சுக்கணும். அப்போ அருமையான வழி. என்ன வழி அப்படின்னு பார்த்தோன்னா உலகத்திலே ஒட்டுமொத்த தங்கம்ன்றது 2 லட்சம் டன். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் 1,92,000 டன் தங்கம் உலகம் முழுக்க இருக்குது. எல்லா வடிவத்துலேயும் ஒன்று பாராக இருக்கும், இல்லை காயினாக இருக்கும், ஆர்னமெண்ட்டாக இருக்கும், இந்த மாதிரி மணல் தங்க தாதுவா அந்த மாதிரி இருக்குது. இதில் வரைக்கும் கண்டுபிடிச்சி எடுத்த தங்கம் மட்டும். அதில் குறிப்பாக முதல் 100 நாடுகள், உலகத்தில் இருக்கிற நாடுகள் 100 நாடுகளில் தன்கிட்ட அஃபீஷியலாக வச்சுருக்க தங்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 31,071 டன் வச்சுருக்காங்க. எவ்வளோ? ஒரு 6 3 18, 6ல் ஒரு பங்கு நாடுகள்கிட்ட இருக்குது, மீதியெல்லாம் மக்கள்கிட்ட இருக்குது. ஒவ்வொரு நாட்டு மக்கள்கிட்டையும் இருக்குது. அந்த நாட்டு மக்கள்கிட்ட பார்த்தா நம்ம நாட்டு மக்கள்கிட்டயே ஒரு 40,000 டன் இருக்கிறதா இப்போது வேர்ல்டு கோல்டு கவுன்சில் சொல்லியிருக்காங்க. அதாவது உலகம் ஒட்டுமொத்தமாக இருக்கிற நாடுகள்கிட்ட இருக்கிற தங்கத்தை விட 31,000 டன், அதை விட நம்ம மக்கள்கிட்ட 40,000 டன் இருக்குது. அதிகமாக நம்ம மக்கள்கிட்ட ஒரு நாட்டில் மட்டுமே இருக்குது. ஏன்னா அந்த காலத்திலே நம்ம ஆட்கள் வந்து அதில் தங்கத்தின் மீது ஈர்ப்பு அடைஞ்சு சேர்த்து வச்சுருக்காங்க. பாயிண்ட் இப்போ நான் சொல்ல வர்றது என்னென்னா, இப்போ நம்ம அரசாங்கத்திட்ட 880 டன் இருக்குது, அமெரிக்க அரசாங்கத்தில் 8,130 டன் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு மக்கள்கிட்ட தான் நான் சொன்ன 40,000 டன் இருக்குது. வச்சுருக்கப்போ யாரெல்லாம் வச்சுருக்காங்கன்னு முதல்ல சர்வே எடுக்கணும். இதில் பார்த்திங்கன்னா சராசரியாக ஒரு மனுஷர்கிட்ட நம்மளுடைய ஒரு 147 கோடி மக்கள் தொகை இருக்குது. ஒரு ஆள் ஒன்றுக்கு 10 கிராம் தங்கம் வச்சுருக்காங்க, ஒரு 17 கிராம் தங்கம் வச்சுருக்காங்க. சராசரியாக ஒரு குடும்பம் 5 நபர் கொண்ட ஒரு குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 10 சவரன் நகை இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எங்கெங்கே இருக்குது? இது வந்து ஆவரேஜ் ப்ரைஸ். எங்கெங்கே இருக்குன்னா சில பேர்கிட்ட நிறைய இருக்கும், சில பேர்கிட்ட 2 கிராம் 3 கிராம் இருக்கும், இதெல்லாம் ஆவரேஜ். ஆனால் இந்த நிறைய இருக்குது இல்லையா, அவங்கள்ட்ட இருக்க தங்கத்தை எப்படி கொண்டு வரணும், அதை எப்படி, அதாவது பதுக்கி வச்சுருக்க தங்கத்தை சில பேர் உண்மையிலேயே பணம் கொடுத்து கரெக்டாக பில்லு கொடுத்து வாங்கி வச்சுருப்பாங்க. ஒரு 400 சவரன் 500 சவரன். இப்போ வந்து விலை ஏறிக்கிட்டே இருக்குது, ஏன் நம்ம விற்கிறோம்? இது நமக்கு நெசசிட்டியும் கிடையாது, இதை விற்றா சாப்பாடு செய்ய போகிறோம் அப்படி கிடையாது. அதனால் அந்த தங்கத்தெல்லாம் பத்திரமா வச்சுருக்காங்கல்ல. ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு கேரண்டி கொடுத்து நீங்கள் 5 வருஷத்துக்கு எங்கள்கிட்ட டெபாசிட் பண்ணுங்கள், அந்த 5 வருஷம் கழித்து உங்களுக்கு அன்றைக்கி என்ன தங்கமோ அந்த ரேட்டுக்கு நீங்கள் தங்கமாகவே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னு வைங்களேன். அவங்களாம் அலறி அடித்து எடுத்துகிட்டு வந்து தங்கத்தை கொடுத்துருவாங்க. பேங்க்கில் போய் சும்மா அப்படி இருக்கிறதுக்கு, பேங்க்கில் வச்சுருக்க தங்கத்துக்கு சேஃப்டி கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, நாளைக்கு அந்த பேங்க்கில் இருக்க லாக்கர்லேயே திருடு போச்சு அப்படின்னா கூட இவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் இவங்களுக்கு கிளைம் பண்ண முடியும்.
5 கோடிக்கு மதிப்புள்ள தங்கத்தை கொண்டு போய் பேங்க்கில் வச்சுருக்காங்க லாக்கரில் ஒருத்தர். நாளைக்கு அந்த பேங்க்கில் ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா இவர் நாளைக்கு வந்து வெறும் 50,000க்கு உண்டான கிளைம் தான் இன்சூரன்ஸை கிளைம் பண்ண முடியும். அப்படி ஒரு இது சிஸ்டம் இருக்குது ஆர்பிஐ கண்ட்ரோலில். அப்படி இருக்கும் பட்சத்தில் இது இந்த மாதிரி வந்துச்சுன்னா இதை கொண்டு போய் நேராக அவங்க டெபாசிட் கொடுத்துருவாங்க கவர்மெண்ட்டுக்கு. எல்லாமே நம்பர் 1ல் வந்துடும். கவர்மெண்ட் அதை அறிவிப்பு கொடுக்கணும், யார் யாரெல்லாம் எவ்வளோ வேணால் வச்சு கொண்டு வாங்க, அதை நான் நம்பர் 1 ஆக்கிறேன், ஆனால் 5 வருஷத்துக்கு என்கிட்ட இருக்கணும் அப்படின்னு போட்டிங்கன்னா நான் போட்டி போட்டு வரமாட்டாங்களா? பயந்து மறைமுகமாக வச்சுருக்க தங்கத்தை நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, எல்லோரும் மக்கள்கிட்டயே அச்சமாயிரும், இது வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, நாளைக்கு நம்மள்ட்ட இருக்க தங்கத்தெல்லாம் இருந்தால் பறிமுதல் பண்ணிடுவாங்களா அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. அதுக்கு உண்டான இதுதான் இப்போ அரசாங்கம் கொடுக்கணும். அப்படி கொடுத்தாச்சின்னு சொன்னால் கண்டிப்பாக வயதானவர்கள் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாமே ஃபாரின் போயிட்டாங்க, இங்கே இருப்பாங்க, அந்த கோல்டை வச்சுக்கிட்டனால எண்டாவது அவங்க வந்து கோல்டை பிரித்து கொடுக்கணுன்னு இருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல இந்த கோல்டை கொண்டு போய் பேங்க்கில் கொடுத்துட்டோம்னா, அரசாங்கத்தில் கொடுத்துட்டோம்னா, இந்த மாதிரி வந்துச்சுன்னா வெறும் 10% ஒரு அறிவிப்பு நல்ல முறையில் கொடுத்தாங்க. அதுக்கு உண்டான வட்டியும் கொடுக்கணும். ஒருத்தர் 1 கோடி மதிப்புள்ள பொருளை கொண்டு போய் கொடுத்துறாரு, 1 கோடி ரூபா இன்றைக்கி இதில் போட்டாங்கன்னா அந்த 5 வருஷம் கழித்து அந்த கோல்டு வாங்கிக்கலாம் அன்றைக்கி ரேட்டில். அது வரைக்கும் இடைப்பட்ட காலத்துக்கு இவர் கொடுத்துருக்காருல டெபாசிட்டு, அதற்கு உண்டான நிகரான வட்டி 1 கோடி மதிப்புனா நீங்கள் 4% கொடுங்க. இப்போ ஆல்ரெடி 2% 2.5% தான் கொடுத்துட்ருக்காங்க அரசாங்கம். அந்த மாதிரி ஸ்கீம் இருக்குது. அதை அட்ராக்டிவாக கொண்டு வாங்க. இப்படி கொண்டு வந்தீங்கன்னா 100% பார்த்திங்கன்னா எல்லாருமே கொண்டு வருவாங்க. யார் கொண்டு வருவாங்கன்னா 40,000 டன் இருக்குதுன்னு சொன்னால அதில் 10% எவ்வளோ? 4,000 டன். 4,000 டன் நம்ம உள்ளே வந்தாலே போதும். இனி வரக்கூடிய நாட்களில் 6 வருஷத்துக்கு நம்ம கோல்டை இம்போர்ட் பண்ணவே தேவையில்லை. ஆமாம், வெளிநாடுகளில் நம்ம இருந்து இறக்குமதி பண்ண தேவையில்லை. இந்த தங்கத்தையே வச்சு நம்ம மறுசுழற்சி மூலமாக தங்க தேவைகளை பூர்த்தி அடையலாம். அப்போ யாரையும் நீங்கள் தங்கம் வாங்காதீங்கன்னு சொல்ல வேணாம், இம்போர்ட் டியூட்டியை ஏற்ற வேணாம். ஒரே கல்ல 3 மாங்காய். ஒன்று நம்மள்ட்ட இருக்கிற டாலர் அப்படியே இருக்கும், தங்கத்தை வாங்கான்னு கட்டுப்பாடு கொண்டு வர தேவையில்லை. 3வது தங்கத்தோட விலையே கட்டுப்படுத்தலாம். இந்த 10,000 ரூபா ஏறிச்சு பார்த்தீங்களா, இதே குறைச்சிடலாம். இம்போர்ட் டியூட்டியே இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக குறையும். அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்றத என்னுடைய வாதம். ரொம்ப சிறப்பாக இருந்தது உங்களுடைய வாதங்களும், நீங்கள் எடுத்து வச்ச கோரிக்கை அரசாங்கத்துக்கும். பார்க்கலாம் பொறுத்திருந்து தங்கத்தின் நிலைமை எந்த அளவுக்கு இருக்கும். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நன்றி. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்றும் இணைந்திருங்கள் கோல்டு குருவுடன்.